கொஷின் பாருங்கள். பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்றது கேட்டிருக்காங்க. எது கரெக்டுன்னு போடக்கூடாது, எது தப்புன்றதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய சங்கம், சாவித்திரிபாய் பூலே இந்தியாவின் ஊழியர் சங்கம், சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய சங்கம், ஏஓ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸ். இது கண்டிப்பாக ஜென்ரலாக ஒரு 10th ஸ்டாண்டர்ட் புக் படித்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏஓ ஹியூம் தான் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1885 ஏஓஹியூ மட்டும் கிடையாது, தாதாபாய் நவ்ரோஜி இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் சேர்ந்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய சங்கம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய சங்கம். இந்த கிழக்கிந்திய சங்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1866. ஆக்சுவலாக தாதாபாய் நவ்ரோஜி வந்து 2 இது வந்து சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க லண்டனில். என்னென்னா, ஒன்று இந்திய சங்கம், வெறுமனே இந்திய சங்கம், அதாவது இந்தியன் சொசைட்டி அப்படின்றது 1865லையும், கிழக்கிந்திய சங்கம் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்றது 1866லையும் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது ரெண்டுமே தாதாபாய் நவ்ரோஜியோடது தான். அப்போ இது 3மே கரெக்டுனா எது தப்பாக இருக்கும்? இதுதான் தப்பு. இங்கே பாருங்களேன், சாவித்திரிபாய் பூலே இந்திய ஊழியர் சங்கம். ஆக்சுவலாக அந்த இந்திய ஊழியர் சங்கம் அப்படின்றது யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இது உங்களுக்கு எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்திய பணியாளர் சங்கத்தை கோபாலகிருஷ்ண கோகலே 1905 நிறுவினார். பட் அதுக்கு முன்னாடி உள்ளதையும் பாருங்களேன், பல்வேறு ஜாதி, பிரதேசங்கள், மதங்கள் ஆகியவற்றை சேர்ந்த இந்தியர்களுக்கு நலப்பணிகளில் பயிற்சி வழங்க இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்றது இதனுடைய முக்கியமான இன்னொரு பாயிண்ட். நாட்டினுடைய முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு. இதுவுமே ஒரு இயர் கொஸ்டினில் நம்மளுக்கு கேட்டிருந்தது தான். ஓகேங்களா, நாட்டின் முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு எது அப்படின்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷனில் இந்த இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்றதும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து எத்தனை பார்த்துருக்கோம், எத்தனை கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது? ஒரு 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இருக்குது. இது ஸ்டார்ட் பண்ணவங்க யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 1905. நாட்டின் முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு வந்து இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி கீழே பாருங்கள், இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவினுடைய பூனாவில் இருக்குது. பட் அதனுடைய பிரான்ச்சஸ் வந்து சென்னை, மும்பை, அலகாபாத் மற்றும் நாக்பூரில் அதனுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் உள்ள பூனா. இந்தியாவின் ஊழியர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ சாவித்திரிபாய் பூலே என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? இவங்க வந்து தனியாக ஏதோ எந்த ஒரு அமைப்பும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவினுடைய பெண்கள் முதல் பெண் ஆசிரியர் அப்படி யாருன்னு கேட்டாங்கன்னா இவங்கள தான். எப்படி நம்ம முதல் பெண் மருத்துவர்னா முத்துலட்சுமி ரெட்டி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்திரிபாய் பூலே. இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து யார்? ஜோதிபா பூலே.